ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி. ஸோ பேர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போகுது. பட் ஆனால் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அது. ஸோ நான் வந்து போன வீக்கெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, உண்மையிலேயே சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து தேங்காய், தக்காளி அதெல்லாம் ஒரு சில பேர் வந்து போடுவாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த ரெசிபியை வந்து நான் செஞ்சுருக்கேன். சிக்கன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 பொருள் தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ இந்த டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு. நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டை, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி 80% நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கொரப்பாக இல்லாமல், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல், ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் சங்க் இருக்க மாதிரி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி சூப்பராக நமக்கு வரும். இப்போ நம்ம கிரேவி செஞ்சுருவோம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சமைக்கிற எண்ணெயும் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு 10 காய்ந்த மிளகாயை இதில் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதை நம்ம சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காய விழுதை நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சே குக் பண்ணுவோம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா சிக்கனும் நம்ம இதிலே தான் குக் பண்ண போகிறோம், அதனால் எல்லாமே ஈக்குவலாக வெந்துடும். பட் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வந்து வதக்கிப்போம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு நமக்கு காரம், நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாவும் காய்ந்த மிளகாவும் தான் இதுக்கு வந்து நல்லா வந்து காரம் கொடுக்க போகுது. அதனால் வீட்டில் நீங்கள் எவ்வளோ காரம் வந்து சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெங்காயம் விழுத நல்லா வதக்கிட்ட பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் வந்து நான் இங்கே வந்து அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வெங்காய விழுதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஹை ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பெரிய சங்க்ஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக எல்லாமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பெருசாக தான் போடணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து சிக்கன் சைஸ் வந்து உங்கள் ஆப்ஷன், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். பட் பெருசாக போட்டிங்கன்னா ஸ்லோ குக்கிங் டைம் எடுக்கிறதுனால ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/4 கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஏன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய வந்து மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 40 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த வெங்காய கலர்லாம் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மீடியம் ஹீட்டில் 40 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இல்லைனா சிக்கன் எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டிங்கன்னா
நம்ம டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங். நிறைய பேர் தேங்காய், தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா வந்து சிக்கனை பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பபாய்.